என் சொந்தங்கள் அனைவருக்கும் கதை பெட்டகத்தின் வணக்கங்களுடன் வாழ்த்துகள். இக்கட்டான சூழ்நிலையை எப்படி சமாளிப்பது என்பதற்கான அறிவார்ந்த கதை ஒன்றை பார்க்கலாம் வாங்க. ஒரு நாட்டில் மக்களுக்கு பிடித்த அரசர் ஒருவர் இருந்தார். அவரும் மக்களின் மேல் மிகுந்த அன்பு கொண்டவராக இருந்தார். இப்படி இருக்கும்போது அந்த நாட்டில் ஒரு முக்கிய வீதியில் இரவில் திருடர்களின் தொல்லை அதிகமாக இருந்தது. இந்த செய்தி அமைச்சர் வழியாக அரசரின் காதுக்கு வந்தது. திருடர்களை ஒழிப்பதற்காக அரசர் ஒரு சிறப்பு காவலாளியை தேர்வு செய்ய ஒரு நேர்காணல் வைத்தார். அதில் பல பேர் கலந்து கொண்டனர். சில பேர் அறிவாளியாகவும் சில பேர் பலசாலியாகவும் இருந்தார்கள். ஆனால் ஓவியன் என்பவன் மட்டும் சாதுரியம் மிக்கவனாகவும் பலசாலியாகவும் இருந்தான். அரசர் ஓவியனையே சிறப்பு காவலாளியாக தேர்ந்தெடுத்தார். அரண்மனைக்கு அருகில் உள்ள முக்கிய வீதியின் சிறப்பு காவலாளியாக ஓவியன் நியமிக்கப்பட்டான். இருந்தாலும் அரசருக்கு ஓவியனின் சாதுரியத்தன்மை மீது சிறு சந்தேகம் இருந்தது. வழக்கம்போல் அரசர் மாறுவேடத்தில் இரவில் நகர் உலா வந்து கொண்டிருந்தார். அரண்மனைக்கு பக்கத்தில் இருந்த முக்கிய வீதியில் காவலாக நின்ற ஓவியனை அவர் கண்டார். அவனது புத்தி சாதுரியத்தை சோதிக்க அவனிடம் மெதுவாக பேச்சு கொடுத்தார். மிகவும் கலகலப்பாகவும் சாதுரியமாகவும் பேசிய அவன் மேல் அரசருக்கு ஈடுபாடு ஏற்பட்டது. வந்திருப்பது அரசன் என்று அறியாமல் கொஞ்ச நேரம் பேசியதும் அந்த காவலாளி சொன்னான், நாம் இருவரும் நண்பர்களாகிவிட்டோம். இந்த நல்ல பொழுதை மகிழ்ச்சியுடன் கொண்டாடுவோம். வாருங்கள், பக்கத்தில் உள்ள மதுக்கடைக்கு போய் மது அருந்துவோம். அதற்கு மாறுவேடத்தில் இருந்த அரசர், பாதுகாவல் பணி புரியும் நீ அதை விட்டுவிட்டு மதுக்கடைக்கு போகலாமா? ஏதேனும் நடந்துவிட்டால் நீ சிக்கலில் மாட்டிக்கொள்வாயே என்று சொன்னார். அதற்கு ஓவியன், ஒன்றும் நடக்காது. பக்கத்தில்தான் மதுக்கடை. இந்த தெருவில் சிறிய சப்தம் கேட்டால்கூட நான் உடனே வர முடியும். அதனால் வாருங்கள், போகலாம் என்றான். மாறுவேடத்தில் இருந்த அரசனும் அவனுடன் சென்றார். முதன்முறையாக இருவரும் சிறிதளவு குடித்தார்கள். மேலும் குடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஓவியனுக்கு ஏற்பட்டது. ஆனால் அவனிடம் பணம் போதுமானதாக இல்லை. அதனால் தனது உடைவாளை இடுப்பில் கட்டியிருந்த உறையிலிருந்து எடுத்து மதுக்கடைக்காரனிடம் கொடுத்து, இதை ஈடாக வைத்துக்கொண்டு மேலும் மது கொடுங்கள். காலையில் வந்து பணத்தை கொடுத்துவிட்டு வாளை வாங்கிக் கொள்கிறேன் என்றான். கடைக்காரனும் சம்மதித்து வாளை பெற்றுக்கொண்டு மது வகைகளை கொடுத்தான். அதை கண்ட அரசர், இது தவறல்லவா? ஏதேனும் அவசரம் என்றால் வாள் இல்லாமல் நீ என்ன செய்வாய் என்று கேட்டார். அதற்கு ஓவியன் சிரித்தபடி பக்கத்தில் கிடந்த ஒரு மரப்பலகையை எடுத்துக்கொண்டு வாள் போல செய்து வாள் உறையில் வைத்துக்கொண்டு அந்த வாளுக்கு பதிலாக இந்த மரவாளை வைத்துக்கொண்டே நிலைமையை நான் சமாளிக்க முடியும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்றான். இருவரும் குடித்து முடித்து வெளியே வந்தார்கள். காவலாளி ஓவியனிடம் விடை பெற்ற அரசர் இரகசிய பாதை வழியாக அரண்மனை திரும்பினார். சிறிது நேரத்தில் அரண்மனையில் ஆராய்ச்சி மணி அடிக்க ஆரம்பித்தது. ஏதேனும் அவசரம் இருந்தால்தான் அந்த மணி ஒலிக்கும். அதனால் அரண்மனைக்கு பக்கமாக காவல் இருந்த வீரர்கள் அனைவரும் அரண்மனைக்கு ஓடினார்கள். அங்கே அரசர் ஒரு அமைச்சரை எதிரில் நிற்க வைத்து கோபமாக ஏதோ கூறிக்கொண்டே காவலாளிகளை பார்த்தார். மதுக்கடையில் வாளை ஈடாக வைத்த அந்த காவலாளி ஓவியனும் அங்கே நின்றான். அவனை அடையாளம் கண்ட அரசன் அவனை அழைத்து, வீரனே, எனக்கு துரோகம் செய்த இந்த அமைச்சனை உடனே என் கண்ணெதிரிலேயே உன் வாளால் வெட்டி கொன்றுவிடு. இது அரச கட்டளை
என்றார். ஓவியன் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றான். தன்னிடம் இருப்பது மரவாள் என்று அரசனுக்கு தெரிந்தால் முதலில் தன் தலைதான் உருளும் என்பதை அவன் உணர்ந்தான். அதனால், அரசே, அமைச்சர் எந்தத் தவறும் செய்திருக்க மாட்டார். தீர விசாரித்த பிறகு நாளை காலையில் தாங்கள் தண்டனை அளிக்கலாமே என்றான். அதை கேட்டதும் அரசன் உள்ளுக்குள் சிரித்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல், எனக்கே அறிவுரை சொல்கிறாயா? உடனே உன் வாளை எடுத்து அமைச்சனை வெட்டு. இல்லையெனில் மற்ற காவலாளிகள் உன் தலையை வெட்டிவிடுவார்கள் என்றார். அந்த நேரத்தில் ஒரு யுக்தி அவனுக்கு பளிச்சிட்டது. ஓவியன் கண்களை மூடி, இந்த அமைச்சர் நேர்மையானவராக இருந்தால் அவரை கொன்ற பழி என்னைச் சாரும். ஆகையால் இறைவா, இவர் நல்லவராக இருந்தால் இந்த வாளை மரவாளாக மாற்று என்று கூறி வாளை உருவினான். அங்கு இருந்த அனைவரும் ஆச்சரியப்பட்டார்கள். அவனது சாதுரியத்தன்மையைக் கண்ட அரசன் அமைச்சரை விடுதலை செய்வதாக கூறினார். பிறகு, உன் புத்திசாலித்தனத்தை சோதிக்கவே இந்த நாடகத்தை நான் நடத்தினேன் என்று அரசன் கூறினார். ஆனால் வாளை ஈடாக வைத்து கடமை செய்யும் நேரத்தில் மது அருந்திய குற்றத்துக்காக அதற்குரிய தண்டனையை அவன் அனுபவித்த பிறகு அவனையும் தனது அமைச்சர்களில் ஒருவனாக அரசர் வைத்துக்கொண்டார். இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு கதையில சந்திக்கலாம்.